ஜஸ்டின் ட்ரூடோ கனடா நாட்டின் பிரதமர் ஆவார். லிபரல் கட்சியின் தலைவராகவும் விளங்கும் ஜஸ்டின் கடந்த 1971 ஆண்டு டிசம்பர் 25 கனடாவின் ஒன்டோரியாவில் பிறந்தார். படிப்பில் திறமையானவராய் திகழ்ந்த ஜஸ்டின் 1994 ஆண்டில் மெகில் பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பையும் 1998 ஆண்டில் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டப்படிப்பையும் முடித்தார். பின்னர் கல்லூரியில் பேராசிரியராக அவர் பணியாற்றினார். ஜஸ்டினின் தந்தையும் கனடாவின் முன்னாள் பிரதமருமான பியரி ட்ரூடோ இறந்த 2000 ஆண்டில் ஜஸ்டின் தனது தந்தை பற்றி பொதுவெளியில் புகழாஞ்சலி உரையை ஆற்றினார். இந்த உரை மிகப்பெரிய அளவில் மக்களால் பேசப்பட்டது. ஜஸ்டினுக்கும் சோபி கிரிகோர் என்ற பெண்ணுக்கும் கடந்த 2005 ஆண்டில் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிகளுக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். தந்தை இறந்து சரியாக 8 வருடங்கள் கழித்து 2008 ஆண்டில் அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்த ஜஸ்டின் கூட்டாட்சி தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார். மேலும் அதே ஆண்டில் லிபரல் கட்சியின் இளைஞரணி விமர்சக தலைவராக நியமிக்கப்பட்டார். 2008 ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஜஸ்டின் முதல் தடவையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2011 மற்றும் 2015 ஆண்டு தேர்தல்களிலும் அவர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். தனது கட்சிக்காக திறமையாக உழைத்த ஜஸ்டின் 2013 ஆண்டில் லிபரல் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2015 ஆண்டில் கனடாவில் நடைபெற்ற பிரதமருக்கான பொது தேர்தலில் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக களமிறங்கிய ஜஸ்டின் வெற்றியும் பெற்றார். அவரின் கட்சி 184 இடங்களுடன் பெரும்பான்மை பெற்றது. இதனை அடுத்து கனடா நாட்டின் 23வது பிரதமராக நவம்பர் 4 2015 ஆண்டில் பொறுப்பேற்று தற்போது வரை பிரதமராக தொடர்ந்தும் பதவி வகித்து வருகிறார். இரக்க மனம் கொண்டவராக பார்க்கப்படும் ஜஸ்டின் மற்றைய நாட்டைச் சேர்ந்த அகதிகள் மற்றும் குடியேறிகள் கனடா நாட்டுக்கு வருவதை எப்போதும் வரவேற்க தவறுவதில்லை. இதனால் உலக மக்களின் நன்மதிப்பை பெற்ற சிறந்த தலைவராக ஜஸ்டின் விளங்கி வருகிறார். லங்கா ஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.